சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அருள் தரும் மாணிக்கவாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் 6வது பதிகமான நீத்தல் விண்ணப்பத்தில் கடைசி பாடலை பற்றி ஒரு சின்ன சிந்தனையாக அடியார் பெருமக்களோடு அடியேன் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற ஒரு அருள் சிந்தனையில் சிந்திக்கிறேன். அன்பர் பெருமக்களே, சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டார். ஏன் உண்டார் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய காரணங்களை சொன்னாலும் அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது சில இடங்களில் ஆங்காங்கே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இது மணிவாசக பெருமானுடைய கருத்து. திருவாவடுதுறை ஆதீன மகா வித்வான் திரு சா தண்டபாணி தேசிகரையாவுடைய தெளிவுரையில் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்க சுவாமி விஷத்தை சாப்பிட்டார் உயிர்களுக்கு. ஆனால் அந்த விஷத்தை சாப்பிட்றதுக்கு உரியவனாக சிவபெருமானால் ஒருத்தர் தான் முடியும். அது ஒரு கருத்து. அமுதம் உண்ண உரியவனாக சிவபெருமான் மட்டும்தான். அப்படி இருந்தும் விட அந்த விஷத்தை அருந்தியது எதனால், சாப்பிட்டது எதனால்? உயிர்கள் மேல் வைத்த கருணையால். இந்த உலகம் உய்ய வேண்டும், உயிர்களெல்லாம் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கருணையால் என இது நம்ம சிவபெருமானுடைய எல்லையில்லா கருணையை குறித்தவாறு சுவாமி சொல்லுவாங்கள்ல, அதாவது கருணைமா கடலே கருணையே வடிவமாகி அப்படின்னு. இந்த கருணையின் வடிவம்தான், அந்த கருணை தான் உயிர்கள் மேல் வைத்த சிவபெருமான் உயிர்கள் மேல் வைத்த கருணை தான் இந்த விஷத்தை சாப்பிட்றதுக்கு முதல் காரணம். இப்போ நமக்கு சொன்னாதான் புரியும். உயிர்கள் உணர்த்தினால்தான் உணரும். உணரும் சிற்றறிவு சிறு தொழிலும் உடைமையால் உயிர்கள் சிற்றுயிர் எனப்படுகிறது. சொன்னாதான் புரியும். அதனால் இறைவன் இந்த ஆலகாலத்தை உண்டது நான் ஒரு பெரிய ஆளுப்பா அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் விஷத்தையெல்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்காக அவர் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, இல்லையா? அதை நம்ம சிந்திக்கிறது எப்படின்னா, உயிர்கள் மீது வைத்த கருணையால் தான் அப்படின்னு மணிவாசக சுவாமிகள் நமக்கு அருளுகிறார். கருணையால் இறங்கி என்கிறார். இந்த கருணையால் இறங்கி தான் பெருமான் அந்த விஷத்தை சாப்பிட்டார். ஆழகாலத்துக்குள்ளே வெதுப்புதலும் கொல்லுதலும் இந்த அப்படிப்பட்ட குணங்கள் சினத்தலும் காய்ச்சலுமாக கூறப்படுகிறது. அப்படி ஆழகாலத்தை விசேடித்து அதன் ஆற்றல் எவ்வளவும் இறைவன் உண்ட பொழுது இல்லையாயிற்று. அதாவது அதனுடைய இந்த கருணை உள்ள காரணத்தினாலே அந்த ஆழகால விஷத்தில் உள்ள எவ்வளோதான் தன்மைகள் இருந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாரு சுவாமிங்க. குற்றம் புரிந்தவன் உணர்ந்து வருந்துவனாயினும், சுவாமி நான் குற்றம் புரிந்தவன் தான், அந்த குற்றத்தையெல்லாம் மறத்தல் பெரியோனாகிய உன்னுடைய இயல்பு. ஆனால் நான் சில நேரம் உன்னை திட்டுற மாதிரியே இருக்கும். என்ன, யான் பழிப்பது போல புகழ்ந்தேனாயினும், நான் உன்னை பழிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் புகழ்ந்து பேசுகிறேன். அப்படி புகழ்வது போல பழித்தேனாயினும் என் குற்றத்தை உணர்ந்து மனம் குழைகிறேன் வருந்துகிறேன் என்று கூறுதல். தன்னை கைவிடல் ஆகாது. என்னை கைவிட்டுறாத சாமி. சில நேரம் நான் உன்னை திட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுவும் உன்னை புகழ்ந்து தான் பேசுகிறேன். அதுக்காக சில நேரம் சாமி நம்ம இப்படி சொல்லிட்டோமேனு வருந்துவேன். அதுக்காக என்னை நீ கைவிட்டுறாத சாமி இந்த அப்படின்னு வேசறுதல் அப்படின்னா வருந்துதல் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. இந்த பாடல் என் பிழைக்கே குழைத்து வேசறுவேன் என்ற அது நீத்தல் விண்ணப்பங்கிறது 50 பாடல்கள்ங்க. இது அந்தாதி தொடையான அமைந்தப்பட்ட பாடல்கள். இதில் முதல் பாட்டும் கடையவனே அப்படின்னு ஆரம்பிக்கும். இதனுடைய கடைசி வரியும் கடையவனே அப்படின்னும் முடியும். அதனால் இது அந்தாதி பாடலாக இது நமக்கு சுவாமிகள் அருளி இருக்கிறார்கள். இது முதல் பாடல் கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் அப்படின்னு சொல்லி பாடல். இது கடைசி பாட்டு தான் இப்போ நம்ம இந்த பாடல் நம்ம ஒரு சின்ன சிந்தனையாக செஞ்சு இதுவரையும் நம்ம பொருளை சிந்தித்தோம். அதாவது சிவந்த பவள மலையினும் சிறந்த ஒளி உடையவனேங்கிறார் சிவபெருமான மாணிக்கவாசக சுவாமிகள். என்னை அனாதிய அடிமையாக உடையவனே, நான் ஒரு அனாதையானவன், என்னை அடிமையாக கொண்டவன் நீந்தான்.
அமுதம் உண்ண உரியவனாக இருந்தும் சிறிய உயிர்களுக்கு உண்டாகும் துன்பத்திற்காக மனம் இறங்கி கொடுமை மிக்க ஆழகாலத்தை உண்டவனேங்கிறாரு. மனம் இறங்கி உயிர்கள் படுகின்ற துன்பத்திற்காக மனம் இறங்கி கொடுமை மிக்க ஆழகாலத்தை உண்டவனே, அடியேன் உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் என் குற்றத்தையே எண்ணி மனம் குழைத்து வருந்தும் என்னை கைவிடுவாயோ என்றவாறு சுவாமி இந்த பாட்டில் நமக்கு அருளுகிறார். இந்த திருப்பாட்டு அடியேன் வைதாலும் வாழ்த்தினாலும் என் குற்றத்தை எண்ணி மனம் குழைவேன், ஆனால் புறக்கணிக்காதே என வேண்டிக் கொள்கிறார் மாணிக்கவாசக பெருமான் இந்த பாடலில். இந்த பாட்டு பாடுமா? திருச்சிற்றம்பலம். சிவசிவா. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைத்து வேசருவேனை விடுதி கண்டாய், செம்பவள வெற்பின் தேசுடையாய் என்னையாளுடையாய், சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலம் காய்ச்சின ஆலம் அமுதுண்ண கடையவனே அமுதுண்ண கடையவனே, தேசுடையாய் என்னை ஆளுடையாய், சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலம் காய்ச்சின ஆலம் உண்டாய அமுது உண்ண கடையவனே கடையவனே. திருச்சிற்றம்பலம். அதாவது ஒரு கொடுமையான விஷத்தை சிற்றுயிர்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆழத்தை உண்டார் என்பது இந்த பாடலுடைய கருத்தாக நமக்கு அருளுகிறார். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையில் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அடியார்க்கு அடியேன் சிவபாலா. திருச்சிற்றம்பலம்.